நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கார். சுக்கிரனோட மகர ராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி சூரியன் புதன் கும்ப ராசியில் இருக்காங்க. 5ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார். 6ஆம் இடத்துல குரு மேச ராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி புதன் மற்றும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் 26ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் இங்கே 3ஆம் இடத்துல இருக்கார். பிருகு மங்கள யோகத்தோடு இருக்கார். 8ஆம் தேதி வந்து பாருங்கள், செவ்வாய் சுக்கிரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். செவ்வாய் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்துடுவார் 4ஆம் இடத்துக்கு. அதுவும் உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை தான். இப்போ 2 இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த மாதம் மகரத்திலையும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, கும்பத்திலையும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. பிருகு மங்கள யோகம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு அமைப்பு இது, சரிங்களா? அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால உங்களால் தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியுங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசை நிறைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாமே நிறைவேறும் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே ஆசைகள் நிறைவேறும், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும், சிந்தித்து செயல்பட முடியும், தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியும். அப்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அருமையாக இருக்காருங்க, நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனியோடு போய் சேர்ந்தாலுமே உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுது, சரிங்களா? இப்போ நல்ல ஒரு மாதம் அந்த மாதம். குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வருமானம் வரும். இந்த மாதம் பணம் வரக்கூடிய மாதம் தான், சரிங்களா? பணம் வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்கள் கல்யாணம் நடந்துடும், இல்லை நிச்சயம் பண்ணிடுவீங்க, இல்லை நல்ல வரணும் உங்களுக்கு தேடி வந்துடும். அந்த திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தடங்கள் தாமதமே கிடையாது. ஒரு சில பேர் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணுவீங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் உறுதி பண்ணிடுவீங்க. நிச்சயம் பண்ணி இது என்ன உங்களோட திருமண டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். ஒரு சில பேருக்குள்ள பாருங்கள் வரனே அமைய மாட்டேங்குது. எவ்வளோ வரன் பார்க்குறீங்க, எவ்வளோ ஜாதகம் பார்க்குறீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணீங்க, எங்கெங்கேயோ போனீங்க, எங்கெங்கேயோ சில பரிகாரமெல்லாம் பண்ணி எவ்வளோ ஊருக்கு போனீங்க, எவ்வளோ ஜாதகம் பார்த்தீங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார் வீட்டுக்கு போனீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து மேரேஜ் நடுவில் ஸ்டாப் ஆச்சு, நின்று போச்சு. ஒரு சில பேர் நிச்சயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஸ்டாப் ஆச்சு. நிச்சயம் பண்ணியதுக்கப்புறமெல்லாம் திருமணம் நின்றவங்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. அந்த தடங்கள் தாமதமெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதம். திருமண வாய்ப்பு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த திருமண விஷயங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதம் வராத ஒரு மாதம், நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம், சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் உங்களுக்கு புதனோட அமைப்பில் இருக்கிறதுனால புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி போயிடுவார். இப்போ சனி செவ்வாய் சுக்கிரனோட சேர்க்கை உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். நல்ல ஒரு சேர்க்கை உங்களுக்கு. சனி செவ்வாய் சேரக்கூடாது, இருந்தாலும் சுக்கிரனோடு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போது இந்த மாதம் வந்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், வாங்க முடியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நிலம் வாங்க முடியாதவங்களும் நிலம் வாங்கிடுவீங்க. ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. பாதியில் கட்டின வீடுங்க சார், எங்களால் கட்ட முடியல, பாதியில் நின்றுட்டுருக்கு, பணம் இல்லை, எப்போ தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பாதியில் வீடு மறுபடியும் புதுப்பிக்க போகிறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதம். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் செவ்வாயெல்லாம் அமைப்பெல்லாம் வந்துருச்சுனாலே நல்ல ஒரு யோகம். பிருகுமங்கல யோகம்னால பார்த்திங்கன்னா வீடு வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கி போடலாம், வாகனம் வாங்கலாம், அதெல்லாம் அற்புதமான அமைப்பு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம், முக்கியமாக சொல்லப்போனால் தாயாரோட உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு விலகும். இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்காது. ஏன்னா போன மாதமெல்லாம் பாருங்கள் ஜனவரி பிப்ரவரிலாம் பாருங்கள் அலைச்சல் திருச்சல் இருந்தது உங்களுக்கு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா, அது மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, ஒரு சில பேத்துக்கெல்லாம் நல்ல வேலை இருந்தாலும், நல்ல வேலை இல்லை நீங்கள் பொசிஷனில் இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தது. ஆனால் இந்த மாதம் அலைச்சல் திருச்சல் இருக்காது, கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம், சரிங்களா?
ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தைகள் வந்து பாருங்கள் செட்டில் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் குழந்தைங்களை வெளியூர் வெளிமாநிலம் படிக்க வைக்கிறது, வெளியூருக்கு அனுப்புறது, வெளியூர் போக வைக்கிறது, இதெல்லாமே நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ல் ராகு இருக்கிறனால, ராகு வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்குறங்கிறனால குழந்தைகளோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர்லாம் குழந்தைகளை செட்டில் பண்ணிடுவீங்க, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாருங்க. விருச்சிகராசினியர்கள் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும், பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேலை கிடைச்சிரும். கடன், புதுசாக கடன் வாங்கலாம். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்த்தாலோ கடனை வளர்ப்பார், நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார். எதிரி இருப்பாங்க, ஆனால் அது எதிரி சமாளிக்க முடியும் உங்களால். எதிரிகள் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்தால் கூட அது கூட இந்த மாதம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அது கூட உங்களுக்கு பிரச்சனை உங்களை விட்டு விலகிடும், நல்ல வேலை கிடச்சிரும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க. இந்த மாதம் பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமே இல்லை. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு. முதலீடு போடுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி யார்? உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன். அவர் வந்து இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் ராகுவோட போய் சேர்ந்துருவார். அதனால் சொந்த தொழில் ஈடுபட்டு இருக்கவங்க, சொந்த தொழில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு போடுற விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா அங்கே சனியோடு சேர்ந்துருந்தாலும் உங்களுக்கு அந்த சுக்கிரனோட சேர்க்கை உங்களுக்கு வர்றதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் உங்களால். சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்கார், ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உங்களால் சமாளிக்க முடியும் இந்த மாதம். அப்போ பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 11ல் கேது இருக்கிறனால வெளியூர் வெளிநாடு மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும், அந்நிய நபர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், அவங்க மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறது, ஆசைப்பட்டதை நிறைவேறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்களில் விருச்சிகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது. வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி இந்த உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த ஆரோக்கிய பிரச்சனை அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க குருவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். முதலீடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். என்ன விஷயத்தில், என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். கோச்சார பலன் ஒரு ஜென்ரலாக நம்ம பொதுவாக பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். என்ன லக்னத்தில் இருக்கீங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, ராசிநாதனோட நிலைமை என்ன, இது 2 வச்சு பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ராசி பலனுங்கிறது பொதுவான பலன், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. சரிங்களா? ஏன்னா ராசி பலன் பொதுவாக நம்ம லட்சக்கணக்கில் இருப்பீங்க விருச்சிகராசி நேயர்கள், நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அதே மாதிரி வருமானம் வருமா, பணம் வருமா, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, வேலைக்கு இடமாற்றம் கிடைக்குமா, வேலை மாறலாமா வேண்டாமா, 6ஆம் அதிபதி தசாபுத்தியா 8ஆம் அதிபதி தசாபுத்தியா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவயோகர்கள் தசாபுத்தியா இல்லை லக்ன யோகர்களோட தசாபுத்தி நடக்குதா, இது எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியுங்க, துல்லியமாக சொல்ல முடியும். என்ன கிரகங்களோட காம்பினேஷன் இருக்குது, என்ன லக்னத்தில் இருக்கீங்க, அந்த தசாநாதன் புத்திநாதன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்களா அன்ஃபேவரபுளாக இருக்காங்களா, இது எல்லாமே பார்த்தா தான் நம்ம 100% சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் விதி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ தான் நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கும், இனிமேல் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எதை ஃபாலோ பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.